இயேசு பாருனக்காய் பிறந்ததே மரிப்பதற்காகத்தான். அவருடைய மரிப்பின் அதாவது மரண நேரத்தில் கூட அவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் தான் மன்னிப்பு. மன்னிப்பு என்பது கேட்பதும் மன்னிப்பதும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மன்னிப்பு என்னவென்று சொன்னால், அவர் சிலுவையிலே அறையப்பட்டு வேதனையிலே வலியிலே தங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரத்திலிருந்து கடைசி ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கூட அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான சகோதரி மரியா அவர்கள் சொன்ன அந்த விஷயம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 14 வசனத்திலே பார்க்கும் பொழுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மன்னிப்பது என்பது மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். சாரி பிரதர், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்றது சாதாரணமாய் கேட்கிறேன். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சண்டைகள், வீணான வார்த்தைகளை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அவர்களோடு விரோதம் செய்துவிட்டு விரோதித்து விட்டு யாராவது சொல்லுவாங்க, ஏன் அப்படி செஞ்ச, போய் மன்னிப்பு கேளு அப்படின்னா உடனே வந்து சிலர் சாரி, அந்த ஒரு வார்த்தை சாரி என்ன மன்னிச்சுடு, சாரி அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுடைய மனசு லகுவாயிடும். சாரி கேட்டுட்டேன், சாரி கேட்டுட்டேன் நானு அப்படின்னு சொல்லி. ஆனா பாதிக்கப்பட்ட உள்ளம் இருக்குது பாத்தியா, அந்த பாதிக்கப்பட்ட உள்ளம் அவங்க பேசின வார்த்தை நிமித்தமாக அவர்கள் இருதயம் பயங்கரமாய் காயப்பட்டிருக்கும். அவர்களுடைய இருதயம் பயங்கரமாய் காயப்பட்டு வேதனைப்பட்டு, என்னை இப்படியெல்லாம் பேசினாங்களே, என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் எனக்கு துரோகம் செஞ்சாங்களேன்னு சொல்லி அதை நினைச்சுட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். சாரி சொல்லிட்டு போயிட்டா, சாரி சொல்லிட்டு போயிட்டா, அதை நினைச்சு நினைச்சு நினைச்சுட்டே இருப்பாங்க. அந்த நினைப்பு முற்றிலுமாய் அழிக்கப்படக்கூடியதுதான் மன்னிக்கிற தன்மை. மன்னிப்பு கேட்டாச்சே, அவர்களை மன்னித்து அவர்களோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவம் இருக்குது பாத்தியா, அதுதான் புது சிருஷ்டியின் அனுபவம். அந்த புது சிருஷ்டியின் அனுபவம் எனக்கு செஞ்ச துரோகம் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவர்களை பார்க்கும் போது ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய சகோதரியாக அவர்களை நான் பார்க்கும் போது பழைய கண்ணோட்டத்தோடு, பழைய பிரச்சனைகள் எனக்கு செய்தாங்களே, எனக்கு தீங்கு செஞ்சாங்களே, எனக்கு இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில எனக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தினாங்களே, அவமானத்தை கொடுத்தாங்களேன்னு சொல்லி அவங்கள அதே கண்ணோட்டத்தோடு உள்ள கசப்பை வச்சுக்கிட்டு மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு எப்படா நேரம் கிடைக்கும் பழி வாங்கலான்னு தெரியறாங்க. அது மன்னிப்பு கிடையாது. இயேசு அற்புதமாய் சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை, மன்னியும் என்றால் மனசார மன்னிக்கணும். அதுக்கு பேருதான் மன்னிப்பு. அந்த மன்னிப்பை தான் இயேசு சிலுவையிலே நமக்கு போதித்தது மாத்திரமல்ல, அவர் செய்தும் காண்பித்தார். எல்லாரும் கேலி கிண்டல் பண்றான், எல்லாரும் கேலி கிண்டல் பண்றான், பரியாசம் பண்றான். கீழே நின்று சுற்றி பார்க்கிறவர்கள், இயேசு வேதனையில் இருக்கிறார், வலியிலே துடிக்கிறார். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் எவ்வளவு வேதனை வலி இருக்கும், அதுவே அவருடைய சரீரத்தில் இருந்தது. அவ்வளவு வேதனை
கோபம் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது. அவருக்கு முழுமையான ஒரு அங்கீயும் கிடையாது. அவர் மானத்தை மறைப்பதற்கு ஒரு சிறிய வஸ்திரம் மாத்திரமே. அவ்வளத்தையும் பொறுத்துக் கொண்டு, பிதாவே அவர்கள் செய்கிறது இன்னதென்று, இவர்கள் பேசுகிறது என்னதுன்னே தெரியாத பேசுறாங்களே, மன்னியும். மோசேக்கு விரோதமாக பேசப்பட்டதினாலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் கோபப்பட்டால் ஆண்டவருடைய கோபத்தின் நிமித்தமாக பூமி பிளந்தது. அநேக ஜனங்கள் அங்கே சாகடிக்கப்பட்டார்கள். தேவன் கோபப்பட்டார் என்று சொன்னால் பூமி பிளந்துவிடும், ஜனங்கள் செத்து மடிவார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த இடத்துல கோபப்படல. ஒருவேளை இவருடைய ஆதங்கம் பிதா கோபப்பட்ட போறாரு, பிதாவே ஃபர்ஸ்ட் வார்த்தையா சொல்லிட்டாரு, இவருடைய மண்ணு. அங்க நிக்கிறவர்கள் எல்லாம் ஏளனமா சொல்றாங்க, இவர் ஏலியை கூப்பிடுகிறாரோ, தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறாரோ அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தையா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி அங்கே விமர்சனங்கள் எழுப்புகிறது. ஏலியை கூப்பிடுகிறார், ஏலி வந்து காப்பாற்றுகிறாரா பார்க்கலாம். கேவலமான அவமானப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் செய்த முதல் காரியம், பிதாவே இவர்களை மன்னி. பரிந்து பேசின ஒரு ஜெபம், பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம், பரிந்து பேசக்கூடிய தெய்வத்தின் இருதயத்தை அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அதே மன்னிக்கிற சுபாவம். வருஷம் வருஷம் நாம் இந்த 7 வார்த்தைகளை தியானிக்கிறோம். எத்தனை பேரிடத்திலே இந்த மன்னிக்கிற சுபாவம், முழுமையாய் மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறது? உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்ப உறவுகளில் இருக்கிறவர்களை, அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்களை, உறவுகளை, சொத்துக்காக பிரச்சனை, நிலத்துக்காக பிரச்சனை, வீட்டுக்காக பிரச்சனை, சம்பாத்தியத்திற்காக பிரச்சனை, தொழில் பிசினஸ்க்காக பிரச்சனை, வரதட்சணைக்காக பிரச்சனை, வழி வாங்குகிறது. அவர்கள் செய்தால் நானும் செய்வேன், அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதே தான் நான் செய்வேன், அவங்க எனக்கு 1 செஞ்சா அவங்களுக்கு நான் 4 செய்வேன். அந்த பழி வாங்குகிற உணர்ச்சி, பழி வாங்குகிற எண்ணம் வேதாகமத்தை சுமக்கிற கிறிஸ்தவர்களிடத்திலே, பரிசுத்த ஆவியை நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலே காணப்படுகிறது. வஞ்சனை செய்ய வேண்டும், வஞ்சமாக பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம். இன்றைக்கு இந்த 2024 சிலுவை தியான கூட்டத்திலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். வாழப்போகிறது கொஞ்ச காலம்தான். இப்பொழுது இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே வயசை சற்று யோசித்து பார்க்கும் பொழுது 40 கடந்தவர்கள், 50 கடந்தவர்கள், 60 கடந்தவர்கள், 65 கடந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை வருஷம் வாழ போறோம்? எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து கொடி பிடிக்க போறோம்? சொற்பமான ஆயுள் காலத்தை வைத்துக் கொண்டு வாழப்போகிற கொஞ்ச காலத்திலே பரிசுத்தமாய் வேதாகமம் சொல்லியபடி, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தின்படி மன்னிக்கிற சுபாவத்தை பெற்றுக் கொள்வோம். மன்னிக்கிறவர்களாக மாறுவோம். முழுமையாக மன்னித்து, முழுமையாக சகோதர ஸ்நேகத்திலே வளர்த்துக் கொண்டு, மன்னித்தாலே அவர்களோடு சமாதானமா இருக்கணும் தான் அர்த்தம். நான் இவர்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நான் அவர்களோடு சமாதானமா இருக்கிறேன். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. நான் ஒருத்தரை மன்னிச்சுட்டேன் அப்படின்னா அவங்க கிட்ட நான் சமாதானத்தை சொல்லணும், அவர்களோடு கூட சமாதானமா இருக்கணும். போதும் போதும், இதோடு அதுக்கு வச்சுக்கோங்க, அது புத்தி தெரிஞ்சு போச்சு. நல்லதுதான், அதுக்காக பழி வாங்குற உணர்வு எண்ணம் இருக்கக்கூடாது, தள்ளி நிற்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. சமாதானமா இரு.
அன்பாயிரு. இந்த மன்னிப்பு யாருக்குள்ளே வரும் என்று சொன்னால், அன்பு யாருக்குள்ள இருக்குதோ கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்கிறாரே, அந்த அன்பு முழுமையாய் கிறிஸ்துவின் அன்பு யாருக்குள்ள இருக்குதோ, யார் அன்பா இருக்கிறாங்களோ, யார் அன்பை வெளிப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் மன்னிக்கிற சுபாவம் தெரியும். அவங்களால மட்டும்தான் மன்னிக்க முடியும். ஏன் ஆண்டவரால முடிஞ்சதுன்னு சொன்னா, இயேசு அன்பாகவே இருக்கிறார். இயேசு அன்பான தெய்வம், அவர் அன்புள்ள தெய்வம். அதனாலதான் அவர் மன்னித்தார். உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்கிறதா? கிறிஸ்துவின் அன்பு பிரதிபலிக்கிறதா? கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள அடுத்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற அந்த அன்பு இருக்கிறதா? ஏன் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களிடத்தில் அன்பு இல்லை? கிறிஸ்து இருந்த அன்பு இருக்கும். கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் அன்பு இல்லாதவன். யாருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரோ அவன் அன்பா இருப்பான். அவன் அன்பா இருந்தா அடுத்தவர்களை மன்னிப்பா. மன்னிக்கிறவனா இருந்தா அடுத்தவர்களோடு சமாதானமா இருப்பான். சமாதானம் இல்ல, மன்னிக்கிற குணம் இல்ல, சுபாவம் இல்ல, அன்பு இல்ல, கிறிஸ்துவே உனக்குள்ள இல்ல அப்படின்னா நீ ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து இந்த பூமியில என்ன பண்ண போற? ராஜ்யத்திற்கும் போக முடியாது. பார்ப்பதற்கு வேதாகமத்தை சுமப்பதும் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் எல்லாம் இருக்குது. சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அநேகர். அதை போல் சொல்றார், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அன்பு காட்டுற ஆளுக்கேற்ற அன்பு காட்டுற, ஆளுக்கேற்ற வேஷம். நாடக கம்பெனியில பாத்தீங்கன்னா சினிமால எல்லாம் வேஷம் போட்டு தான் நடிப்பான். அவனுடைய ரியல் கேரக்டர் இல்ல, அவன் வேஷம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள குடும்பத்தில, குடும்ப உறவுகளிலே, கணவன் மனைவிக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, அக்கா தங்கைக்குள்ளே, அண்ணன் தம்பிக்குள்ளே, அண்ணன் தம்பி மனைவிகளுக்குள்ளே, மாமியார் மருமகளுக்குள்ளே எத்தனை பேர் தெய்வீக அன்போடு பழகுறீங்க? எத்தனை பேர் காரியங்களை முன் செய்ததை மன்னிச்சுட்டு? சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் கூட மறக்கல, நானு அப்படியே நினைச்சிருக்கிறேன், அப்படியே மனசுல இருக்குது, எனக்கு எதையும் மறக்க முடியல. கொஞ்சம் நெஞ்சமா எனக்கு செஞ்சது, எனக்கு செஞ்ச துரோகம். அப்புறம் எதுக்கு நீ பைபிள் படிக்கிற? அப்புறம் எதுக்கு நீ பைபிளை படிக்கிற? எதுக்கு நீ ஜெபம் பண்ற? எதுக்கு சபைக்கு வர? இன்னும் திருந்தாம 15-20 வருஷம் பகைய உள்ளுக்குள்ள சோறு போட்டு வளர்க்கிற போல பைபிளை படிச்சு வளர்க்கிறியா? பைபிளை படிச்சிருந்தா அது அழிஞ்சு போய் எண்ணங்கள் மாறி இருக்கும். திருவிருந்து எடுக்கிறியே, தேவனுடைய சரீரத்தை நினைவு கூறும்படியாக திருவிருந்தை எடுக்கிறியே, ரத்தத்தை எடுக்கிறியே, என்ன நினைவு கூறும்படி கிறிஸ்து இருக்கிறாரா? கிறிஸ்து உனக்குள்ள இருந்தால் தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்கும். ஆட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொல்லுகிறார்கள் அரசியல்வாதிகள். இங்கே தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிற உங்களுக்குள்ளே ஏன் இன்னும் தேவனுடைய அன்பை முழுசா வெளிப்படுத்த முடியல? அவங்க யாரோ, அவங்க யாரோ? முதல்ல உன் குடும்பத்திலே கிறிஸ்துவின் அன்பை நிலைநாட்ட கற்றுக்கொள். உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களிடத்திலே மன்னிப்பை, மன்னிக்கிற குணத்தை வைத்து அவர்களை முழுமையாக மன்னிக்க கற்றுக்கொள். மன்னிக்காத நீ ஒரு கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமே அன்பு, கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமே அஸ்திவாரமே மன்னிக்கிற குணம். மன்னிக்கிற குணம் இல்ல, அன்பு இல்லனா நீ கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அழகல்ல. 2024 இந்த வார்த்தை நிமித்தமாக 2 காரியத்தை எடுத்துக்கொள். ஆண்டவரே, நான் யாரிடத்திலே பழகினாலும், யாரிடத்திலே உறவு கொண்டாலும், குடும்பத்திலே ஆண்டவரே நான் நடிக்கிறவனா இருக்கக்கூடாது, உண்மையான கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும். நான் மன்னிக்கணும் ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்காக நீ
உபவாசம் எடுக்கணும், ஜெபிக்கணும், ஊழியக்காரர்கிட்ட வந்து சொல்லணும், 10 பேர்கிட்ட சொல்லணும்லாம் கிடையாது. மனசார மன்னிக்கணும்னா அவங்க இடத்துல வந்து நீங்க பேசியிருப்பேன். அவங்க பக்கத்திலே உட்காரலாம். சில விசுவாசிகள் வந்து உட்கார்ந்த உடனே இப்படி பார்க்கறது, டக்குன்னு எந்திரிச்சு அந்த பக்கம் போறது, அந்த பக்கமே உட்காருது. ஏன்? மன்னிக்கிற சுபாவமே இல்ல. அப்புறம் என்ன நீ 7 வார்த்தையில ஃபர்ஸ்ட் வார்த்தையை கேட்டு நீ மனம் திரும்பிட போற? இன்னைக்கு மனம் திரும்புவதற்காகத்தான் கர்த்தர் உன்னோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முழுமையாய் மனம் திரும்பு, உண்மையான அன்பு செலுத்து, மன்னிக்கிற குணம் உனக்குள்ள இருந்தால் நீ கிறிஸ்துவாய் மாறிக்கொண்டிருப்பாய். கிறிஸ்து உனக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அற்புதமான சாட்சியின் வார்த்தை, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். இந்த மாதிரி எத்தனை விசுவாசிகள் இந்த இடத்துல மேலே இருக்கிறவர்கள், கீழே இருக்கிறவர்கள் எரிந்து பிரகாசிக்கிறவர்களா இருக்க போறீங்க? இல்ல மற்றவர்களை வைத்தறிச்சலை எடுக்க போறீங்க? அதையெல்லாம் விட்டுட்டு எரிந்து பிரகாசிக்கிற அந்த குணம் நமக்குள்ள தேவை. ஆமென். மன்னிக்கிற சுபாவம், ஆண்டவரே எனக்குள்ள அந்த மன்னிக்கிற சுபாவம், அன்பா இருக்கிற அந்த அன்பு எனக்குள்ள வேணும். கிறிஸ்து மாத்திரம் தான் எனக்குள்ள வாழணும். சாத்தானோட கூட்டணி வச்சுட்டு சபையை கெடுக்கிற விஷப்பூச்சியாக நான் இருக்கக்கூடாது. சபையில நான் உண்மை உள்ள ஊழியனாய், ஆண்டவரே நீர் வரும்பொழுது உன்னுடைய வருகையில நான் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய விசுவாசியாய் நான் மாற வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் இந்த முதல் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது வார்த்தையாக பேச வருகிறவர்கள் சகோதரி ஷீலா அவர்கள். நல்ல கரங்களை தட்டி விடுவார்கள். பார்க்க போற வார்த்தை இரண்டாவது வார்த்தை. சிலுவையில் ஆண்டவர் சொன்ன இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். இந்த வார்த்தை ஒரு ரட்சிப்பின் வார்த்தை. ரட்சிப்பு என்றால் என்னன்னு பார்த்தோம்னா, காக்கப்படுவது, மீட்கப்படுவது, பாவத்திலிருந்து, அதாவது ஆத்தும மீட்பை அடைவது என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது, இந்த இடத்துல யார் ரட்சிக்கப்படுகிறார் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய பாடுகளுக்காக தான் அவர் சிலுவையில அறையப்பட்டார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவரோடு கூட 2 கள்ளர்கள் சிலுவையில அறையப்பட்டாங்க. வலது புறத்துல ஒரு கள்ளனும், இடது புறத்துல ஒரு கள்ளனும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 53:12 நம்ம வாசிப்போம்னா, அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். அதே மார்க்கு 15:28 பார்ப்போம்னா, அவர் அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டார். இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படியாய் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு. லூக்கா 23:39 வாசிப்போம்னா, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறான். பாத்தீங்கன்னா இங்க ஒருவன் நிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான், இன்னொருத்தன் சிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆரம்பம் முதலே இப்படியாய் ஒருத்தர் ஒரு விதமாகவும் இன்னொருத்தர் ஒரு விதமாகவும் காணப்பட்டார்களா என்று சொல்லி பார்த்தா கண்டிப்பா கிடையாது. மத்தேயு 27ஆம் அதிகாரம், மார்க் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம்னா, அங்க வேத பாரகர், பிரதான ஆசாரியர், மூப்பர்கள் இவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஆண்டவரை நிந்திக்கிறாங்க. நீ கிறிஸ்துவானால் எங்களை ரட்சித்துக்கொள், உன்னையும் ரட்சித்துக்கொள் சொல்லிட்டு எல்லாருமே அவரை நிந்திக்கிறாங்க. அங்க வழியில போறவங்க வரவங்க எல்லாருமே அவரை நிந்திச்சு பேசுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த 2 கள்ளரோடும் வேதத்துல என்ன எழுதுனா, அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே நிந்தித்தார்கள் அப்படின்னு எழுதிருக்காங்க. பாத்தீங்கன்னா 2 கள்ளருமே ஃபர்ஸ்ட் நிந்திக்கிறவர்களா தான் காணப்படுறாங்க. 2 பேருமே ஆண்டவருடைய அந்த காரியத்தை, அந்த காட்சியை பார்த்து 2 பேருமே நிந்திக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு கல்வனை காட்டிலும் இன்னொருத்த கொஞ்சம் சிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான். அது முதலாவது அவரை ஆண்டவரை உற்று நோக்கி பார்க்கிறவனாய் அந்த இடத்துல அவன் மாறுகிறான். அவனுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் உண்டாகிறது.
அது அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். முதலாவது அவன் ரட்சிக்கப்படுகிறதற்கு அவன் முதலாவது ஆண்டவரை கவனித்து பார்த்தார். அவரை கவனித்து பார்க்கிறவனாய் காணப்பட்டான். ஏன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவரை நிந்திக்காதவங்களே கிடையாது. அவரை எல்லாருமே நிந்திச்சாங்க, வேதனைப்படுத்தினாங்க. அவரை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு பாடுபடுத்த முடியுமோ அவ்வளவா அவர் பாடுபடுத்தினாங்க. ஆனாலும் ஆண்டவர் அதற்காக அவர் எந்த ஒரு இதுவும் அவர் சொல்லவே இல்லை. அவருடைய முகம் கொஞ்சம் கூட மாறுபடல. இவங்க என்ன நிந்திக்கிறாங்களே, இவங்க என்ன வேதனைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்ல. ஆனா அதுக்கு மாறாக அவர் சொன்னாரு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தை தான் அவனை முதலாவது ரட்சிப்புக்குள்ள நடந்தது. இப்ப கூட போதகரையா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் மனம் திரும்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வார்த்தையை எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே. ஆனா அவன் மாத்திரம் அந்த வார்த்தையை சிந்திக்கிறவனாய் கவனித்து பார்க்கிறவனாய் இருந்தான். அதுவே அவனுக்கு ரட்சிப்புக்குள்ள அந்த ஒரு மன மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதா இருந்தது. நம்மளும் கூட பார்த்தனா இன்னைக்கு நம்ம எதுவுமே ஒரு குற்றமும் செய்யல, ஆனா நம்மள நீ இந்த தவற செஞ்சுட்டேன்னு நம்மள ஒரு குற்றவாளியா நிக்க வைக்கிறாங்கன்னா, நம்மள எல்லாருமே அவமானப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப பழகினவங்களே, நம்ம கிட்ட நன்மையை பெற்றவங்களே நம்மள வேதனைப்படுத்துறாங்கன்னா, அந்த இடத்துல நம்ம எப்படி இருப்போம்? நம்ம முகம் கொஞ்ச நாச்சும் மாறுபடாதா? இல்ல மற்றவர்கள் நம்ம எதுவுமே சொல்லாம இருப்போமா? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து அவங்களுக்கு எதுவுமே சொல்ல, அதுக்கு மாறாக அவங்க என்ன பண்றாரு? மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். இதுவே அவங்க ஒரு மன மாற்றத்துக்குள்ள போகிறதுக்கு ஒரு முதல் காரியமா இருந்தது. வேதத்துல இப்படியா எழுதிருக்கு, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று நாமும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை கவனித்து பார்க்கிறவங்களா காணப்பட வேண்டும். நம்ம அவரை கவனிச்சு பார்க்கும் போது அவர் நமக்காக பாடுபட்டார், இது நமக்காக தான் செஞ்சாரு, அவர் இப்படி வாழ்ந்தாரு, அவர் இப்படியாய் அவர் பேசினார், அவருடைய எல்லா வாழ்க்கையின் காரியங்களையும் அவர் நமக்கு முன்மாதிரியா செய்த எல்லாவற்றையும் நம்ம கவனித்து பார்ப்போமானால் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். அப்போ நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பார்க்கிறவர்களும் நம்மை பார்க்கிறவர்களும் கூட ரட்சிக்கப்படுவார்கள். இது இரண்டாவதாக அவன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். அவன் தன்னுடைய குற்றத்தை இரண்டாவதா ஒற்றுக்கொள்ளுகிறான். நம்ம செஞ்சதுக்கு தகுந்த தண்டனை தான் நம்ம இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம இந்த தண்டனை தான் நம்மளுக்கு கரெக்ட். நம்ம பாவம் செஞ்சதுனாலதான், நம்ம தவறு செஞ்சதுனாலதான் நம்ம இந்த ஆக்கினை அடைகிறோம். ஆனா இவர் எந்த குற்றமும் சொல்லல, செய்யல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அவன் தன் குற்றத்தை உணர்கிறான். சங்கீதம் 19:12 பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதே போல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம், இரக்கங்களை பெறுவான். இவன் தன்னுடைய குற்றத்தை ஒற்றுக்கொண்டதுனால அந்த இடத்துல தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான். முதலாவது அவன் ஆண்டவரை கவனித்து பார்க்கும்போது அவனுக்குள்ள மனமாற்றம் உண்டாகுது. இரண்டாவது தன்னுடைய பாவங்களை அவன் ஒத்துக்கொண்டு, இது நம்மளுடைய இதனாலதான், நம்மளுடைய காரியத்தினால்தான், நம்மளுடைய பாவத்தினால்தான் உண்டாச்சுன்னு சொல்லிட்டு அவன் மனம் மாறும்போது, அவன் ஒற்றுக்கொள்ளும் போது அவன் தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறான். நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அநேகம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், சபையில சேர்க்கப்பட்டிருப்போம், பாவத்திலிருந்து விடுதலையாகிதான் வந்திருப்போம். ஆனாலும் கூட நம்ம மீண்டுமாய் அந்த பாவத்தை உணராம திரும்ப அதே பாவத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்கு அந்த பாவத்தை மறைத்து அவர் பார்க்க மாட்டார் என்று மறைத்து வாழும்போது நம்ம அந்த ரட்சிப்பை இழந்து போவோம், அந்த இரக்கத்தை நம்ம இழந்து போகிறவர்களாய் காணப்படும். மூன்றாவது அதே லூக்கா 23 வாசிப்போனா, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அங்க இருக்கிற யாருமே அவருடைய கோலத்தை தான் பார்த்தாங்க, அவருடைய தோற்றத்தை தான் பார்த்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீங்க கண்டு நாங்க விசுவாசிக்க கூடிய அளவிற்கு நீங்க கீழே இறங்கி வாங்க சிலுவையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலட்சியமான வார்த்தைகளால, ஒரு மரியாதை இல்லாத வார்த்தையினால அவர் சொல்றாங்க. மற்றவர்களை ரட்சித்தாங்க, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள அவருக்கு திராணி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஏளனம் பண்ணினாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரை நம்பக்கூடிய எந்த தோற்றமும் இல்ல. அவரு இந்த உலகத்துல இருக்கும்போது அநேக அற்புதங்களை செஞ்சாரு, அவர் எல்லாரும் நம்பினாங்க, அவர் நிறைய பேர் பின்பற்றினாங்க, அவர் பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது அவருக்கு நம்பத்தக்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அவரை விரும்பத்தக்க ரூபமும் கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலை
அப்போ அந்த ராஜ்யத்துக்கு உரியவர் ஆண்டவர் தான். அவர் ராஜாவா வரப்போகிறாரு. அவர் சிலுவையில மரித்தாலும் அவர் மீட்டெடுவாரு. மீண்டுமாய் அவர் வரப்போறாரு. அவருடைய ராஜ்யத்துல என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தன்னுடைய ஆண்டவராய் ராஜாவாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவரை நம்புறான். அவரை விசுவாசிக்கிறான். அப்போ நம்ம 1 பேதுரு 1:9 பார்த்தோம்னா, விசுவாசத்திற்கு தக்க பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த இடத்துல அவன் விசுவாசித்ததுனால அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வருகிறது. அப்போ நம்ம கூட இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நாள் நன்மை செஞ்சிருப்பாரு, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனா ஏதோ ஒண்ணு தடைப்பட்டிருக்கும், ஏதோ ஒண்ணு அந்த நேரத்துல நடக்காத போல இருக்கும். ஆனா அப்போ பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு இப்படி செய்யறாரு, ஏன் இப்படி செய்ய ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நேர சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணுவோம், அந்த விசுவாசத்தை நம்ம வெற்றுவர்களா, நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம மறுதளிக்கிறவர்களா நம்ம காணப்படுவோம். ஆனா அவன் என்ன பண்றான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான், அவரை விசுவாசிக்கிறான், அவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தும் வைக்கிறான். நீங்க ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கிறான். அவன் இந்த எப்படியும் அவன் சாவதான் போறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம் அவனுக்கு சம்பவிக்க போகுது. ஆனா மரணத்துக்குள்ளாக எப்படியாவது மறிச்சாலும் ஆண்டவரோட நம்ம அவருக்கு வந்து ஆத்துமா மீட்பை கொடுக்க முடியும் அப்படின்றத அவன் நம்பி ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். தன்னின் சரீரத்தை செத்தாலும் இந்த பூமிக்குரியவைகள் அவன் கேட்கல. திரும்பி போயிட்டு எல்லாரையும் எப்படி இலக்காரமா ஏளனமா பேசினாங்களோ இழிவா பேசினாங்களோ அப்படி அவன் பேசாம இந்த பூமிக்குரியவை அவன் சிந்திக்காம என்ன பண்ணான், ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விண்ணப்பம் பண்றான். நம்மளுக்கு கூட இந்த உலகத்துல இருக்கும்போது நம்மளுடைய விண்ணப்பம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு நிறைய சொத்து வேணும், வீடு வேணும், கார் வேணும், எல்லாமே வேணும், எல்லாமே வேணும். அவருடைய சித்தம் நமக்கு இதைதான் தரணும், நம்ம கார்ல தான் போய் இறங்கணும்னு சொல்லி அவரோட சித்தம் இருந்தா அப்படிதான் இருப்போம். ஆனா அவர் நம்ம கவர்மெண்ட் பஸ்ல தான் போகணும்னு அவர் சித்தம் வச்சிருந்தா நம்ம அப்படிதான் போக முடியும். அது அவருடைய சித்தம். ஆனா அவரு நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா நம்ம இன்மைக்கு மாத்திரம் ஒரு வசனத்தை நம்ம பார்த்தா 1 Corinthians 15:19 இன்மைக்கு மாத்திரம் நம்ம அவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா எல்லா மனுஷரையும் பார்க்கணும் நம்ம என்ன பண்ணிருப்போம், பரிதபிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டிருப்போம். அது போல நம்ம விண்ணப்பம் எப்ப பாரு நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காகவே நம்ம அதையே பார்க்க கொடுத்து ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நம்மளுடைய சபையில நம்மளை வைத்திருக்கிறார்னு சொன்னா அவர் நமக்கு என்ன கொடுக்கணுமா அது கொடுப்பார். ஆனா நம்ம அந்த ரட்சிப்பை இழந்து போகாம அவர் நமக்கு வைத்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் அவருடைய ரட்சிப்பை நம்ம காத்துக் கொள்ளும்படியா இருக்கணும். 4வது ஒரு விஷயம், அவருக்கு ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டு அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார், அதை பெற்றுக் கொள்கிறார். லூக்கா 23:43 வாசிப்போனா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அது அவன் வந்து எப்படியும் மறிக்க போனாலும் அவன் சரீரதான் செத்து போகணும், ஆனா ஆத்துமாவை வந்து ஆண்டவரால காக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் சொன்ன அந்த விண்ணப்பத்தை அவர் அங்கீகரித்து, இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்ப அப்படின்னு அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு மெய்யாகவே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கூட. ஆனா அவனுக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல, ரசிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு அப்படி ஒரு ஸ்லாக்கியம் அவனுக்கு கிடைக்கல. ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்மள ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறார். ஆனா எல்லா ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட அதற்கும் மேலாக 1 யோவான் 2:25 வாசிப்போனா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தமா இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை நம்ம இன்றைக்கு சுதந்திரிக்கிறவர்களால் அவர் அந்த கல்வனா இருந்தாலும் அந்த நேரத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி சான்ஸ அவன் பின்பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த கடைசி சான்ஸ் அவன் மிஸ் பண்ணாம அந்த நேரத்துல அந்த வாக்குத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அது போல நம்மளுக்கு ஆண்டவர் அப்படி கொடுக்காம நம்மளை ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு நம்மள ஆண்டவர் அவளை ஆராதிக்கும்படியா எல்லா ஸ்லாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். அதுக்கும் மேலாய் நம்மளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை நம்ம சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ரட்சிப்பு வந்தது ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஆண்டவர் வந்து அந்த பொக்கிஷத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் ஆசைபாசங்களுக்காக நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து போக கூடாது. அதை நம்மளும் காத்துக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாம அந்த பொக்கிஷத்துல இருந்து எடுத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். 1 கோடி இப்ப சொத்து இருக்கிறவங்க அதுல இருந்து 1 லட்சம் கொடுக்கறதுனால குறைஞ்சு போக முடியாது.
ஆனா நமக்கு ஆண்டவர் வந்து பெரிய சொத்தா அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம மட்டும் வச்சுன்னு இருக்க கூடாது, நம்ம இழந்து போக கூடாது. அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். எப்படி இந்த கல்வன் கல்லனா இருந்தாலும் அவரை கவனித்து பார்த்து ஒரு மனமாற்றத்தை உண்டாக்கினாலும், அவர் குற்றத்தை அவன் அறிக்கையிட்டு இரக்கத்தை பெற்றுக் கொண்டானோ, அவன் தனது ராஜாவாய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை அவன் அடைந்தானோ, எப்படி ஆண்டவரிடத்துல அவன் வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொண்டானோ, அது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து பார்த்து அதன் மூலமா நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை உண்மையாய் நம்ம பற்றி கொண்டு இந்த நித்திய ஜீவ வாழ்க்கை அடைந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம பாத்திரவான்களா இருக்கும்படியா, அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளும்படியாய், மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பை சொல்லும்படியாய், நம்மளை பார்க்கிறவர்களே ரட்சிக்கப்படும்படியாய், நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்கிறவர் ரட்சிக்கப்படும்படியாய் நம்ம நடந்து கொள்ளும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அற்புதமான ஒரு வார்த்தைகளை சகோதரி ஷீலா அவர்கள் மூலமாய் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஒரு பொக்கிஷம். இதை காத்துக்கொள்ளவும் வேண்டும், மற்றவர்களுக்கு காண்பிக்கவும் வேண்டும். நிந்தித்தார்கள், சிந்தித்தார்கள் என்ற ஒரு வார்த்தை. அங்கே 2 கல்லர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும். ஒருவன் நிந்திக்கிறான், கொஞ்ச நேரம் கழித்து மற்றவன் சிந்திக்கிறான். சிந்திக்கிறவனுக்கு ரட்சிப்பு வந்தது. உணர்ந்து இயேசுவே என்று கூப்பிட்டால் அவனுக்கு ரட்சிப்பு உண்டு என்று அவர் வாழ்க்கையிலே பர்த்திமேயு குருடனுக்கு ஆண்டவர் காண்பித்தார். இயேசுவே என்று கூப்பிட்டான். அத்தனை பேரும் சீஷர்கள் கூட அமைதியாயிரு என்று அவனை அதட்டினார்கள். அவனுக்கு தேவை, அவனுக்கு வேண்டும் என்பதனால திரும்பவும் தாவீதின் குமாரனே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். கூப்பிட்டதின் பலன் அவன் கண் பார்வை கிடைத்தது, ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். ஆண்டவரை நீங்கள் எத்தனை பேருக்கு காண்பிக்க போகிறீர்கள்? நம்முடைய சபையின் இலக்கு 25 பேருக்கு ஞானஸ்தானம். இது உறுதிமொழியோடு கூட மாத்திரமல்ல, உணர்வுள்ள இருதயத்தோடு கூட நாம் செயல்படுத்த வேண்டும். செய்தியை கேட்டுட்டு இதோட போய் சாப்பிட்டு தூங்கிட்டு மாலை ஆராதனைக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு ஈஸ்டருக்கு துணி எடுக்க போனமேன்னு சிந்திச்சுட்டு இருக்காத. வர நாளிலே என் நிமித்தம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், என் குழுவின் நிமித்தமாய், என் குடும்பத்தின் நிமித்தமாய், என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் அப்படின்ற காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கணும். நல்ல ஜம்முன்னு உட்காருங்க பார்க்கலாம், அசதியா இல்லாம. அல்லேலூயா. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ரைட். 3வது வார்த்தையை பேசக்கூடிய சகோதரி சந்தியா அவர்கள் 3வது வார்த்தையை பேச வருகிறார்கள். அதோ உன் மகன், அதோ உன் தாய். தாய்மை அடைந்த சகோதரி சந்தியா அழகாய் அந்த வார்த்தையை பேச வருகிறார். தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப 7 வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பேசிய 7 வார்த்தையில இப்போ 2 வார்த்தை முடிந்து விட்டது. 3வது வார்த்தையாக பராமரிப்பு, அர்ப்பணிப்பு. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பானவர்னு யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் ரோமர் 5:8 அந்த வசனங்கள்ல இயேசு தன்னுடைய சிநேகிதத்துக்காக மட்டும் இல்ல, தன்னுடைய பாவிகளுக்காகவும் மரித்தாருன்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் சொல்லப்படுது. யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை வாசிக்கலாம்.
கிறிஸ்து அவங்க பெற்றோரிடத்துல 3 முறை மட்டும் தான் பேசினாருன்னு வேதாகமத்துல லூக்கா அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 49 வசனம், யோவான் 2:4, யோவான் 19:26 இந்த 3 வசனங்களும் தன்னுடைய தாயிடத்துல தான் குறிப்பா அவர் பேசப்பட்டாரு. அந்த 3 வசனங்களையும் அவர் தாயேன்னு சொல்லிட்டு அந்த வேதத்துல போடல, ஸ்திரீயே தான் சொல்லிட்டாரு. எதற்காக ஸ்திரீயே அப்படின்னு சொன்னார்னா, கிரேக்க மொழிப்படி ஸ்திரீயே அப்படின்னா குணா அப்படின்னு அர்த்தமா, அதுக்கு பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பெண்களையும் கூப்பிடத்தக்க ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை தான் அது. தன்னுடைய தாயை அவமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடல. இப்போ மரியா சிலுவை அண்டையில இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடைக்கும் போது அவங்க தன்னுடைய மகன் இவ்வளவு பாடப்படுறாரு, வேதனைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு கண்ணீர் சிந்திட்டு நிக்கிறாங்க. நம்ம எதிர்க்க நம்ம பிள்ளைகள் அடிக்கும் போது யாராவது தெரியாதவங்க அடிச்சாலே நம்மளால தாங்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவ இவ்வளவு வேதனைப்பட்டு அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டு இருந்ததா, அவர் இதயம் ஈட்டியை குத்துவது போல இருந்ததாம். இதுதான் சிமியோன் சொல்றாரு லூக்காம் 2ஆம் அதிகாரம் 35 வசனத்துல, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் முடிக்க போகும் என்றார். அது போல மரியாளும் அந்த நேரத்துல அந்த வேதனைப்பட்டாங்க. அந்த நேரத்துல இயேசு நம்ம பார்த்து அம்மான்னு கூப்பிட மாட்டாரு, அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனாலும் தேவன் ஸ்திரீயே அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாரு. எதற்காக ஸ்திரீன்னு கூப்பிட்டாருன்னா, அவர் தனக்கும் தன்னுடைய தாய்க்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தணும்ன்ற வகையில தான் அந்த இடத்துல ஸ்திரீயே கூப்பிட்டாரு. முதலாவது எதற்காக, நான் மாம்ச பிரகாரமா உனக்கு மகனா இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக உன்னையும் ரட்சிக்க வந்த ரட்சிக்க மட்டும்தான் அப்படின்னு மக்களுக்கு விளம்பரம் பண்ணும்படியாகவும் அந்த இடத்துல தன்னுடைய தாயை ஸ்திரீன்னு கூப்பிட்டாரு. அவங்க ஜனங்கள் அவர் இறந்த பிறகு ஜனங்கள் அவருடைய தாயை தேடி இவங்கதான் உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சிகன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஸ்திரீயையும் கூப்பிட்டாரு. மரியாளுக்கும் ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. மரியாள் புஸ்தகர் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல அவர்கள் மேல் வீட்டுல ஜெபிச்சிருக்கும் போது, சீஷர்கள் எல்லாரும் ஜெபிக்கும் போது மரியாளும் அந்த இடத்துல இருந்து ஜெபிச்சு ரட்சிக்கப்பட்டு மரியாளுக்கும் அபிஷேகம் பெற்றாங்கன்னு சொல்லிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை முடிக்க சிறப்பா முடிச்சிட்டு அவர் தன்னுடைய கடமைகளை ஒவ்வொன்றா சிலுவை நேரத்திலையும் மறக்காம அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தாய்க்கு ஏற்ற ஒரு பராமரிப்பு தேவைன்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்ற ஆள் யாருன்னு சொல்லிட்டு ஏசப்பா யோவானை தேர்ந்தெடுக்கிறாரு. இதுல நம்ம மரியாளும் யோவானை பத்தி இப்ப பார்க்கலாம். யோவான் இடத்துல இயேசு பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் இடத்துல சொல்றாரு. யோவானோ அப்பொழுதே அவங்களே தன்னுடைய தாயை ஏற்றுக்கொள்றாரு. இயேசு கடைசி நிமிஷத்திலையும் அவர் பொறுப்புள்ளவராய் அங்க நடந்து கொள்றாரு. தன்னுடைய தாயை பராமரிக்க அவர் தன்னுடைய அன்பின் சீஷனிடத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. இயேசு எவ்வளவு ஞானம் உள்ளவராய் அந்த இடத்துல நடத்துறாருன்னா, ஏசாயா 42:13 இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் என்ற ஏசாயா தீர்க்கதரிசனம் அந்த இடத்துல நிறைவேறியது. அது போலதான் நமக்கும் சில இடங்கள்ல கஷ்டம் வரும், வேதனை வரும். ஆனா நம்மளை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போடுவாங்க. எவ்வளவு பேர் நம்மளை சுத்தி இருப்பாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம இடத்துல யார் உண்மையா கடைசி வரைக்கும் நம்ம கூட நிலைநிக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான நம்ம இடத்துல அன்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது அவரை சுற்றி அநேக பேர் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செஞ்சாரு, எல்லாருக்கும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. ஆனா எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த சிலுவை நேரத்துல இயேசு கிறிஸ்து கைது செய்ய போகும்போது அவருடைய சீஷரும் கூட அவர் இடத்துல இல்ல, அவரை விட்டு ஓடி பண்ணாங்க. எல்லா விஷயத்திலும் துடுக்கா கேள்விக்கிற பேதர் கூட அவர் இடத்துல இல்ல, அவரை விட்டு ஒளிந்து மறைந்து தான் பார்த்தாரு. ஆனா யோவான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, இயேசு விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மேல வச்சிருந்த உண்மையான அன்பை அந்த இடத்துல யோவான் மட்டும்தான். இயேசு சிலுவையில மறிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல சிலுவையில் இருந்தாரு. இயேசு யோவான் உண்மையான அன்பு வைச்சிருந்தா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நமக்காக அவங்களுக்காக நம்ம நிக்கணும்னு சொல்லிட்டு யோவான் அந்த இடத்துல நின்னாரு. அதனாலதான் யோவான் இடத்துல தன்னுடைய தாயை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரு. மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மகனா இல்ல, மரியாளுக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்தவங்க மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் சகோதரர்களும் சகோதரிகளும் கூட இருந்தாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து
அவங்க கிட்ட நான் ஒப்பு கொடுக்காம சரி நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம தம்பியும் தங்கச்சியும் நம்ம அம்மா பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகல. ஏன் யோவான் இடத்துல கொடுத்தாருன்னா ஒருவேளை யாக்கோபுக்கு யூத முறைப்படி 30 வயசு ஆனாதான் ஒரு மகனுக்கு தன்னோட குடும்பத்தை எடுத்தணும் அப்படின்னு சொல்லி நடத்தணும்ன்ற உரிமை கொடுக்கப்படும். ஒருவேளை யோபுக்கு அந்த வயது ஆகாம இருந்திருக்கலாம். அந்த வயது வர வரைக்கும் யோவான் இடத்துல அந்த பொறுப்பை கொடுக்கணும். ஒரு பொறுப்பான ஒரு ஆள் வேணும்ன்றதுனால்தான் இயேசு என்ன பண்றாருன்னா யோவான் இடத்துல அவங்க தாயை ஒப்பு கொடுக்கிறாரு. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட தாய் தகப்பன ஏதோ மனைவி மூலமாகவோ இல்ல பொருளாதார பிரச்சனை வந்தாலும் என்னால உன்னை பார்த்துக்க முடியாதுமா, நீ எங்கன்னா போயிடு, எங்க முதியோர் இல்லத்தையும் இத்தனை முதியோர்கள் எதுக்காக இப்ப வருதுன்னா பார்த்துக்க முடியாம இருக்கிற நிலைமையினாலதான் நிறைய முதலீடுகள் உண்டாக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எவ்வளவு அவமானங்கள், உபத்திரங்கள், வலிகள், வேதனைகள் பட்டாலும் அந்த நேரத்துல கூட தன்னுடைய தாயை மறக்காம தன்னுடைய கற்பனைகளை தேவனானவர் அவர் கொடுத்த முதலாவது கற்பனைகளை கை கொள்ற வகையில தன்னுடைய தாய்க்கு ஏற்ற பராமரிப்பை அந்த இடத்துல உண்டு பண்ணாரு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றுகிற பிள்ளையாகவும், இயேசு கிறிஸ்து பெற்றோரை கனம் பண்ற பிள்ளையாகவும், இயேசு கிறிஸ்து நாணம் உள்ள பிள்ளைகளாகவும், உபத்திரவத்திலும் உறவுகளை உதிரி தகாத பிள்ளையாகவும் இருந்தாரு. நாமும் அது போலதான் இயேசு கிறிஸ்துவ போல நம்மளுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும். யாத்திராகமம் 20ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம். முதலாவது கற்பனையை உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஒரு விஷயத்த நம்ம சொன்னாலும் கீழ்ப்படியது கிடையாது. தாய் தகப்பனுக்கு சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவர் வரைக்கும் எதிர்த்து பேசுறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த நமக்கு கொடுத்த கற்பனைப்படி அவர் தாயை தகப்பனையும் கனம் பண்றாரு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 48, 49, 51 வசனங்கள். லூக்கா 2, 48, 49, 50. என்ன பாக்குறோம்னா அவரு அந்த இடத்துல எவ்வளவு பிஸியா இருந்தாரு. அந்த சிறு வயதிலும் அவங்க போதகர் முன்னாடி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட தாய் தகப்பன அவர் தேடி வந்த போது அவங்க கேட்ட போது அவர் என்ன பண்ணாரு, அவங்க எதிர்த்து நான் எவ்வளவு பிஸியா இருக்கு இந்த நேரத்துல எதுக்கு என்ன வந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உதாரணப்படுத்தாம அவங்க கூப்பிட்ட உடனே அவங்க கிட்ட எப்படி இருந்தாரா, கீழ்ப்படிந்து இருந்தார். உடனே கீழ்ப்படிந்து போனாரு. தாய் தகப்பன் பேச்ச மதிச்சு. இதே போல நம்ம பிள்ளைங்க எங்காவது பிஸியா விளையாடிட்டு இருக்கும் போது வாங்க கூப்பிட்டா நம்ம பசங்க உடனே என்ன பண்ணுவோம், சரிமா நான் வந்துடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க. நீ போமா நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்மள கீழ்ப்படிதலை பற்றி நம்மளுக்கு தெரிய வைக்கிறாரு. நீதிமொழிகள் 19:26. சம்பாதிக்கிறாங்க, சொத்து சேர்க்கிறாங்க அப்படின்னா யாருக்காக சேர்க்கிறாங்க? பிள்ளைகளுக்காக சேர்க்கிறாங்க. அவங்க நமக்காக மட்டும்தான் உழைக்கிறாங்க, நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க. ஆனா சில பிள்ளைங்க தன்னுடைய தாய் தகப்பனு சொத்துக்காக மட்டுமே தன்னுடைய தாயை தகப்பனையும் வச்சுப்பாங்க. அவங்க சொத்து இல்லைன்னா துரத்தி விட்டுருவாங்க. நீ என்ன போகும், அந்த பொண்ணு வீட்டுக்கு போ, அந்த பையன் வீட்டுக்கு போ, எதுக்கு இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஆனா அவங்களோட சொத்து அதுக்காக மட்டும் நம்ம அவங்க வைக்க கூடாது. நம்மளோட கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு, அவங்களுக்கு சொத்து இருக்கோ இல்லையோ, ஆனா நம்மளோட அந்த நம்ம பிறக்கும் போது நம்ம இடத்துல எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்மள பெத்தாங்க வளர்த்தாங்க. நமக்கு சிறு வயது முதல் நமக்கு என்ன தேவையோ உணவு உடை எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அது நம்ம இடத்துல எதனா எதிர்பார்த்தாங்க இல்ல. அந்த போலதான் நம்மளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுடைய தாய் தகப்பனையும் நம்ம பராமரிக்கணும்ன்றது நம்மளுடைய கடமை. நீதிமொழிகள் 20:20. நீதிமொழிகள் 20:20.
இப்போ பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தன்னை தாய் தகப்பனையும் திட்டுறது மட்டும் இல்ல, தூசிக்கிறாங்க. தூசிக்கிறவங்களுடைய, நான் உங்களை பயமுறுத்தல, தூசிக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆனா காரிலே அணிந்து கொடுக்குறேன் இருக்கும்னு சொல்லிட்டு வேதாகமத்துல சொல்லுது. இனிமேலும் இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள் முதல் உங்க தாயை தகப்பனையும் நீங்க கனம் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். நீங்க ஆசீர்வாதமா வாழணும், நோய் நொடி இல்லாம வாழணும்னா முதலாவது உங்களுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த மூலமா சிலுவை உண்மையாகவே இங்க பேசின சகோதரி ஷீலாவாகட்டும், சகோதரி சந்தியாவாகட்டும், நல்ல வசனங்களை தியானம் பண்ணி இருக்கிறாங்க. மனப்பாடம் பண்ணல, தியானம் பண்ணி பிரசங்கம் பண்றாங்க. ஒரு அற்புதமான பிரசங்கியார போல 2 பேரும் பிரசங்கம் பண்றாங்க. உண்மையாகவே ஷீலா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, நிந்தித்தார்கள், சிந்தித்தார்கள், புதுமையா இருக்குது. இரண்டாவது சந்தியா அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னை யோசிக்க வைக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நானும் 2021 வயசுல இருந்து நான் பாஸ்டரா இருக்கிறேன். 23 வருஷமா நான் பாஸ்டரா இருக்கிறேன். எத்தனையோ பலிபீடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறேன். சிலுவையின் 7 வார்த்தைகளை இதே பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் கேட்ட இந்த பிரசங்கம் 2024 ஒரு எனக்கு சிந்திக்க வச்சது. என்ன அப்படின்னா, அதோ உன் தாய், அதோ உன் மகன் யோவான் கிட்டதான் ஒப்படைக்கிறாரு. ஆனா அவங்க கொடுத்த ஒரு கொட்டேஷன்ல இயேசுவுக்கு தம்பியும் தங்கைகளும் சகோதர சகோதரிகளும் இருக்கிறாங்க. ஏன் இயேசு தன்னுடைய பெற்ற பிள்ளைகளிடத்திலே மரியாதை பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லாம அன்பின் சிஷ்யனாகி யோவான் இடத்துல சொன்னாரு? அதுக்கு ஆதாரத்தையும் அவங்க சொல்றாங்க. யூத முறைமையின் வளர்ப்புப்படி ஒரு அதிகாரம் அப்படின்னா 30 வயசுக்கு மேலதான், ஞான ஸ்நானமும் 30 வயசுக்கு மேலதான். இதெல்லாம் அந்த தியானம் இருந்தாதான் பேச முடியும். உண்மையாகவே நல்ல தியானம் பண்ணி பேசிருக்கிறாங்க. ஜோரா 2 பேரும் கைது இல்லாம. 4வது வார்த்தையாக ஏன் என்னை கைவிட்டீர்? 4வதுல என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பேசக்கூடிய அவர்களுக்கு நான் என்ன இழைத்தவளா என்று சகோதரி கண்மணி அவர்கள் பேச வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக வாய்ப்பளித்த போதுகிறவர்களுக்கும் கர்த்தர் அவர்களுக்கும் நன்றி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, இதுல 2 வார்த்தை வெவ்வேறு இருக்கும். ஏலி ஏலி லாமா சபக்தானி இருக்கும். மார்க் அதிகாரத்துல 15:34 கூட ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி இருக்கும். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் கிரேக்க வார்த்தை. ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி அராமிக் வேர்டு. இது 2த்துக்கும் ஒரு மொழிதான் வெவ்வேறு தவிர, ஆனா வார்த்தை ஒண்ணுதான். வார்த்தை ஒண்ணு என்னன்னா, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தம். இப்ப அங்க இருந்த சிலர் என்ன பண்றாங்க, இப்படி சொன்னவனே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னோம்னா அவங்க நினைக்கிறாங்க, எல்லாருமே நினைக்கிறாங்க, அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாரும் நினைக்கும் போது இவர் எலியாவை 47ஆம் வசனத்துல இவர் எலியாவை கூப்பிடுறாரு நினைக்கிறாங்க. ஆனா ஏசப்பா அந்த இடத்துல எலியாவை கூப்பிடல. அவர் கூப்பிட்ட ஒரே ஒரு உலகத்தையும் படைத்த தெய்வம் ஆகிய பிதாவை நோக்கி அவர் கூப்பிடுறாரு.
அப்புறம் வந்து கேக்குறாங்க, மற்றவர்களோ ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானா பார்ப்போம் என்றாரு. ஆனா ஏசப்பா அந்த இடத்துல கூப்பிட்டது யாருன்னா தேவனை மாத்திரதான் கூப்பிடுறாரு. ஏன் ஏசப்பா வந்து என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு கேட்கிறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஏசப்பாவும் பிதாவும் ஒன்றா இருந்தாங்க. ஒரு வசனத்துல விட இருக்கு, யோவான் 14:30 பேஜ் நம்பர் 142. நானும் என் பிதாவும் வந்து ஒன்றா இருக்கிறோம். நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கணும். ஏசப்பாவும் பிதாவும் எப்ப பார்த்தாலும் ஒன்றா இருப்பான். அதனால ஏசப்பாவால் வந்து அவருடைய பிரிவை தாங்க முடியாத காரணத்தினால நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். இப்படி ஒன்னா க்ளோஸா இருக்கும் போது பிரிஞ்சாங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏசப்பா அந்த இடத்துல அவர் வந்து அனுபவிச்சாரு. அப்புறம் வந்து யோவான் 14:9 வந்து என்னை கண்டவர் என் பிதாவை கண்டவர், இந்த உலகத்தின் பாவம் அனைத்தும் ஏசப்பா வந்து சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஏங்க ஏசப்பாக்கு வந்து பாவத்தை சுமக்கணும்னு அவசியமா? ஏங்க நமக்காக மட்டும்தான் அவர் வந்து சிலுவையில சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய வீரர்களுக்காகவும் அவர் வந்து சிலுவையில சுமத்தப்பட்டார். பாவம் அறியாத அவர் வந்து நமக்காக பாவமாக்குறாரு. ஏசப்பா வந்து அந்த இடத்துல வந்து என் தேவனை ஏன் கைவிட்டு சொல்லும் போது ஏசப்பா வந்து முழுக்க பாவம் நிறைந்தவரா இருந்தார். அவர் பாவம் நிறைந்தவரா இருக்கும்போது அவர் பாவம் செய்யல. உலகத்தின் மனுஷன் நம்மளுடைய பாவங்களுக்காகவோ நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவோ ஏசப்பா வந்து சிலுவையை சுமந்தார். இதனாலதான் பிதாவுக்கு குமாரனுக்கு இடையே வந்து ஒரு பிரிவு உண்டாச்சு. அப்புறம் வந்து இன்னொரு வசனம் வந்து ஏசாயா 54:7 பக்கம் வந்து 861. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்ற வசனம். ஏசப்பா அந்த நொடிதான் அவரை கைவிடல, ஆனா முழுமையா கைவிடல. ஏசப்பா அந்த நொடிதான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனா உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வசனத்தை ஏசப்பா வந்து உரிமையாக்குகிறார். அப்புறம் வந்து 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத நாம் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் நீதியாகும்படிக்கு நம்ம ரட்சிக்க பெறுவதற்கோசம் பாவம் அறியாத அவர் வந்து நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு அவர் சிலுவையை சுமந்தார். நம்முடைய கரத்தையோ பிதாவுடைய கரத்தையோ ஒன்றாய் இணைப்பதற்கு ஏசப்பா சிலுவையை சுமந்தார். அப்புறம் வந்து ரோமர் 8:15 ஏசப்பா வந்து சிலுவையை சுமந்துட்டார்ல. இப்ப நம்ம இனிமேல் எந்த கவலையுமே இல்ல. நம்ம ஏசப்பா சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடிமை தனத்தின் ஆவியில இருந்தோம். அந்த அடிமை தனத்துல இருந்து நம்மளுடைய ஏசப்பா வந்து நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக மாத்திரதான் ரோமர் 8:15 பக்கம் 214 திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமை தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார். நமக்கு அடிமை தனத்தின் வாழ்வு தேவையில்லை. ஒரே நோக்கத்தோட ஏசப்பா வந்து நமக்காக அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பிதாவிடத்துல நமக்காக பெற்று தந்தார். அப்புறம் வந்து நீதிமன்றம் 28:11 இன்னைக்கு வந்து பாவம் செய்யாதுன்றது வந்து யாருமே இல்லை. யாருமே பாவம் செய்யாமலே இருக்க முடியாது. எல்லாருமே பாவம் செய்தவங்க இந்த உலகத்துல இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பாவம் செய்யறோமோ அந்த நேரத்துல நம்மளுடைய கால்கள் வந்து மதுவான கடைக்கு போதா, நம்ம கால்கள் தவறான பாதைக்கு போதா, அந்த இடத்துல ஒரே நிமிஷம் தான் நம்ம தேவனை நம்ம முன்னாடி கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற என்ற வார்த்தையை நம்ம நினைவு கூறணும்னா அந்த இடத்துல நம்ம பாவம் செய்யவே தோணாது. நம்ம பாவம் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு நீதிமன்றம் 28:13 கூட தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை இனிமேல் நம்ம இருக்கிற எல்லாருமே பாவம் செய்யறதா இருக்கிறது. பாவம் செய்ய தோணுதா அந்த நேரத்துல தேவனை நோக்கி கூப்பிடுங்க. மத்த எல்லாத்துக்குமே நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுறோம். ஆனா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் மாத்திர தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்டா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பா. ஏசப்பா வந்து இன்னும் வார்த்தை சொல்லுவார், பாவத்தையும் நீதியையும் கண்டித்து உணர்த்துவாருன்னு வார்த்தை. நம்ம சும்மா பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டா அது மன்னிப்பே இல்லை. நம்ம ஒரு வாரம் நம்ம முன்னாடி செஞ்ச பாவத்துக்காக மன்னிப்பு பேசுவா. நான் முன்னாடி செஞ்சுட்டேன் ஒரு விஷயம் மன்னிங்கன்னு நம்ம எல்லாருமே மன்னிப்பு கேட்டா கர்த்தர் உண்மையாக மன்னிப்பாரு. நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் கர்த்தர் வந்து நமக்காக சிலுவையை சுமந்தாரு. அது ஒரே நோக்கம், ஒரே லட்சியம். அது மட்டும் நம்ம நினைச்சோம்னா நம்ம பாவம் செய்யவே தோணாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாரு. தேவனே தேவனே
மொத்த பாவங்களையும் ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவர் பாவம் செய்தவராய் அல்ல, பாவம் சுமத்தப்பட்டது. எல்லாருடைய பாவங்களும் அவர் சுமந்ததினால பிதாவுடைய கண்களுக்கு அந்த நொடி பொழுது மறைக்கப்பட்டார். அந்த லீக்கு கட்டாவது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அந்த உறவு, அப்ப எந்த அளவுக்கு பிதாவோடு கூட அவர் நெருக்கமா இருப்பார், எந்த அளவுக்கு பிதாவோடவே இருந்திருப்பார் யோசித்து பாருங்க. அந்த ஒரு நொடி பொழுது ஏன் என்னை கைவிட்டி அந்த வார்த்தை வருகிறது. எல்லாருடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட பிறகு அவர் பாவமாக்கப்படுகிறார். அப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? அவர் கைவிட்டவர் முழுமையாய் கைவிடவில்லை. அந்த நொடி பொழுது அந்த பாவத்திற்காக பிறகு இரக்கமான உறக்கங்களால் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? சேர்த்துக் கொள்ளுகிறார். அற்புதமான ஒரு பாயிண்ட் முன்ன வச்சிருக்கேன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை எப்பவுமே முன்னாடி வச்சிருந்தார். கால சண்டைக்கு முன்னாடி வைப்பியா? மதுபான கடைக்கு முன்னாடி போவியா? தப்பான வழியில போய் நிக்கிறதுக்கு முன்னாடி போவியா? என் கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிற எப்படி போவேன்? அந்த பாயிண்ட். நம்முடைய சபையும் கர்த்தரை நாம் முன்பதாக வைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே 5வது வார்த்தை. நீண்ட நேரம் நீங்கள் காத்திருக்கிறீர்கள். உங்களுக்கே ஒரு தாகம் இருக்கும் பொழுது இரவெல்லாம் தூங்காமல் கண்பிடித்து சௌக்கியை வாங்கி ரத்தம் வீணாய் போய்கொண்டிருக்கிறது. டயர்டு, தூக்கமே இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு டயர்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவர் தூங்காமல் சித்திரவதைப்படுத்தப்பட்டார். அப்போது சொல்லப்படுகிற 5வது வார்த்தை தான் சகோதரி கீதா அவர்கள் மிகவும் ஜபத்தோடு கூட அங்கு காத்திருந்தார். அவங்க பிரசங்கம் செய்யும் போதெல்லாம் அவங்க கண்ண மூடி ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டு தாகமா இருக்கிறேன் வாங்க சகோதரி கீதா. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். எப்பொழுது அவருக்கு தாகம் உண்டானது, ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, அந்த நேரம் தாகம் எடுத்த நேரம் கிட்டத்தட்ட வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 17 மணி நேரம் அவருக்கு அங்கலாய்க்கப்பட்டு அவர் அலக்கழிக்கப்பட்டு அவர் உபத்திரப்பட்டு சிலுவிலே தொங்கி இருக்கும் பொழுது அவருக்கு தாகம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். 3 விதமான தாகம் அவருக்குள்ளே இருந்தது. முதலாவது தாகம் மாம்சத்தின் தாகம், 2வது தாகம் ஆவிக்குரிய தாகம், 3வது தாகம் பரலோகத்தின் தாகம். நம்ம இப்ப முதலாவது மாம்சத்தின் தாகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்துல இருக்கிற எல்லா மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொடிகளுக்கும் தண்ணீர் தேவை என்பது ஆண்டவர் அறிந்து 4 நதிகளை உண்டாக்கினார். அதாவது அங்க மரத்துக்கு செடிக்கு தண்ணி தேவை ஆண்டவர் முன்னாடி தெரிஞ்சு ஆண்டவர் தண்ணியை உற்பத்தி 4 நதிகளை ஏற்படுத்தி
தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு கடந்து போகும்போது புருஷனுக்கு மாத்திரம் 6 லட்சம் பேர் என்று நம்ம பார்க்கிறோம். புருஷனுக்கு மாத்திரம் 6 லட்சம் பேருன்னா அப்போ பிள்ளைகள் ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள் இருந்தா கூட 8 லட்சம் பிள்ளைகள், மொத்தம் 20 லட்சம் ஜனங்களுக்கு தேவன் தண்ணீர் தேவை என்பதை அறிந்து தண்ணீர் கொடுத்தார். அவங்க தாகம் தீர்த்தாங்க. அது மாம்சத்தின் தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார் என்று நாங்க பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது தீர்க்கதரிசனம் 9 ஒரு சொல்லுகிறார். சங்கீதம் 69 அதிகாரம் 1 வசனம், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என்று அவர் முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். அங்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடிதான் இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது அவருக்கு கசப்பான காடி தேய்த்து கொடுத்தார்கள். ஆனால் அவர் கேட்டது மாம்சத்து தண்ணீரை கேட்டார். அதாவது அவர் நைட்டு ஃபுல்லா அலக்கழிச்சு வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அவர் தாகத்துல இருக்கும் போது அவருக்கு சரீரத்துல விளைவின இருக்க சொல்ல அவர் சரீரத்துல மாம்சத்துக்கான தண்ணீரை குடிச்சு தனித்துக் கொள்வதற்காக அவர் தண்ணீர் கேட்டார். ஆனா இவங்க பாருங்க கசப்பான காடியை நிறுத்து கொடுத்தாங்க. கசப்பான காடி தண்ணியை கசப்பு நிறைந்த காடியை தோய்த்து கொடுத்த இவங்களுக்கு தேவன் நன்றாதான் நல்ல தண்ணீரை தான் கலந்து கொடுத்தாரு. மாறா என்ற இடத்துல கூட கடந்து போகும்போது கசப்பான இடம் அது. மாறா இடத்துல போகும்போது கசப்பான இடத்துல போகும்போது தேவன் சுவையான நல்ல தண்ணீரை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 15 அதிகாரம் 18 வசனம், இஸ்ரவேல் கூடாங்க தாகம் ஏற்பட்டது. லேகில் உள்ள பள்ளத்தாக்க விலகினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது நம்ம பார்க்கிறோம். அதாவது மாம்சத்துல யாரார் தாகமா இருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாரும் தண்ணீர் தருகிற தேவனாய் இருக்கிறார். தேவனை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமா தண்ணீர் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 17 வசனம், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லா விதமான ஜனங்களுக்கும் குடிக்க நல்ல தண்ணீர் கொடுத்த தேவன் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது அவருக்கு மாம்சத்தில ஒரு தாகம் ஏற்பட்டது. முதலாவது இது மாம்சத்துக்குரிய தாகமா இருந்தது. 2வது ஆவிக்குரிய தாகம். ஆவிக்குரிய தாகம் எப்படிப்பட்டதா நம்மளுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 42 அதிகாரம் 1 வசனம், மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, அநேகருக்கு கதறுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் எடுத்து வாசிங்க. 4 அதிகாரம் 10 வசனம், இயேசு அவர்களுக்கு படிங்க இல்லமா யோவான் எழுதின சுவிசேஷம் 4:10, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக நீ தேவனுடைய ஈவை தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயோ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதாவது அவருக்கு ஜீவ தண்ணீர் கூட அவங்க புறக்கணிக்கப்பட்ட ஜனம், அவங்க புறக்கணிக்கப்பட்ட ஜனம் சமாரிய ஸ்திரீ அவங்க யூதர்களால புறக்கணிக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்றது, அவங்க தப்பான இதுல இருக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஜனத்துல கூட பாருங்க, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லிட்டு ஜீவ தண்ணீர் அவர் காலத்துக்கு தாய் கேட்டாரு. நீ யாரிடத்தில் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஜீவ தண்ணீர் கொடுத்துருப்பாரு. இந்த ஜீவ தண்ணீர் எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய ஜீவத்தை குறிக்குது. ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கணும் என்று சொல்லிட்டா ஒரு ஆத்மத்தின் தாகத்தை தீக்கணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். மத்திய சுவிசேஷம் 11 அதிகாரம் 28 வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைபாடுகள் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படியாப்பட்ட தாகமா இருந்தாலும் இது மாம்சத்துக்குரிய தாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்ல, ஆவிக்குரிய தாகம் குறித்து தான் சொல்றாரு. மாம்சத்துக்குரிய தாகத்தை குறித்து அவர் இந்த இடத்துல சொல்லல. ஏசாயா 55 அதிகாரம் 1 வசனம், தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரையும் ஒரு அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆத்மீக வாழ்க்கையிலே அவர் தாகம் தீர்க்க வேண்டும் தவிர தீர்க்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். தாவீதை நம்ம எப்பொழுதும் பார்க்கலாம். தாவீதை அவன் தேவன் மேல ஒரு
வாஞ்சி உள்ளவனாக, தேவன் மேல ஒரு பட்டுதல் உள்ளவனாக, தேவன் மேல் வாஞ்சி உள்ளவனாக அடிக்கடி பார்க்க முடியும். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறான். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை என் ஆத்மா தாகமாய் இருக்கிறது என்று அவன் கதறுகிறான். அவனுக்கு எப்பேற்பட்ட தாகம் கர்த்தர் மேல, தேவன் மேல எப்பேற்பட்ட தாகமாய் இருக்கிறான்னு தெரியும். தேவன் மேல ஒரு தீராத ஆசை அவனுக்கு, தேவன் மேல ஒரு பற்றுதல் அவனுக்கு கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எப்பேற்பட்ட விடாய்த்து போனவர்களும் தோய்ந்து போனவர்களும் தேவனை விட்டு தூரமாய் போனவர்களும் அவர்கள் எல்லாரும் என் பக்கம் வர வேண்டும், நிச்சயமா நான் ஒரு ஆவிக்குரிய தாகத்தை நிறைவேற்றும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது ஆவிக்குரிய தாகத்தை குறித்து நம்ம பார்த்தோம். மூன்றாவது பரலோகத்துக்குரிய தாகம். பரலோகத்துக்குரிய தாகம் எப்படிப்பட்டதா இருக்கிறாங்கன்னா, மூன்றாவது பரலோகத்தில் உள்ள ஜீவகாலமாய் கூறுகிற ஒரு நதி இருக்கிறது. கர்த்தர் நித்திய வாழ்வை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 37ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகை கடைசி நாளில் நின்று அவர் அழைக்கிறார். தாகமாய் இருக்கிறவர்கள் எல்லோரும் தன்னிடத்தில் வரும்படியாக அவர் அழைக்கிறார். ஆண்டவர் எதற்காக அழைக்கிறார் என்று சொன்னா, மாம்சத்துக்குரிய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கல, பரலோகத்துல ஒரு ஜீவ தண்ணீரே தாகத்தை தீர்க்க முடியும் என்றுதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குவேன், அவர்களை நடத்தி அவர்களை நீர் ஊற்றுதலுக்கு கொண்டு போய் விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழுக்க முழுக்க நம்ம பாக்குறோம் மாம்சத்துக்குரிய தாகம் தான் அவருக்குள்ள இருந்ததுன்னு சொல்லிட்டு இல்ல. 100க்கு 100 முழுக்க முழுக்க ஆண்டவருக்குள்ள இருந்த தாகம் எல்லாம் ஆவிக்குரிய தாகமும் பரலோகத்துக்குரிய தாகமும் தான் இருந்தது. மாம்சத்துக்குரிய நம்மளுக்கு எப்போ வேணாலும் இருக்கும் போகும், ஆனா நமக்கு வேண்டாம், மாம்சத்துக்குரிய வேண்டாம். ஆவிக்குரிய தாகத்துல நம்ம எல்லாம் வர வேண்டும். ஆவிக்குரிய தாகம் எங்க இருக்குதோ ஆண்டவர் அங்க நான் சொல்லுவாரு, ஆவிக்குரிய தாகத்தை நீங்க கேளுங்க, ஏசப்பா ஆவிக்குரிய தாகத்தை நிறைவேற்றி தாங்க என்று கேட்கிறப்போ ஆண்டவர் ஆவிக்குரிய தாகத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கும் தண்ணீரை குடித்து நாம் எல்லாரும் ஜீவ காலமாய் அவரோடு கூட நாம் இருக்க போகிற ஒரு நாள் நமக்கு நிச்சயமா இருக்கு. ஒரு வாழ்வையும் ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஆசை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜபத்தை கேட்டாருமா, உருக்கமான அந்த ஜபத்தை கேட்டிருக்காரு. உண்மையாகவே பயந்து கொண்டிருந்த சகோதரி இன்றைக்கு பட்டய கலப்பாகிற அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால், வாங்க பார்க்கலாம், வாங்க போலாம், உண்மையாகவே நல்ல அருமையான வார்த்தைகள். எல்லாருமே தியானம் பண்ணி அந்த வசனங்களை எடுத்து வச்சு அழகா பேசியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை என் ஜனம் பேசும் பொழுது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஆயிடுச்சு, கடைசியில முடிஞ்சதுன்னு சொல்லி முடிச்சு வைத்த சகோதரி சுசிலா அவர்கள் வருகிறார்கள். தேவனுக்கும் என் ஊழியக்காருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து நான் முடிந்தது என்ற செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே துதிக்கிற ராஜா, இந்த நேரத்திலே கூட இந்த வாய்ப்பளித்த தேவரே உனக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, தூசி ஆண்டவரே. அப்பா, நீங்க மாம்சத்தை மறைத்து என் தேவன் கட்டு வெளிப்படும்படியாக செபிக்கிறேன். முற்றிலும் அந்த கருத்துல தாழ்த்தி செபிக்கிறேன். ஆறாவது வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, முடிந்தது என்ற வார்த்தை. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் அந்த இடத்துல கூறுகிறார்?
எதற்காக கூறுகிறார், அதன் அர்த்தங்களும் நன்மைகளையும் பற்றி தான் நான் பேச போறேன். எதுக்கு ஏன் பேசுறார்? நிறைய பேர் வந்து இப்போ ஊழியக்காரர் முதல்ல சொன்னது போல நிறைய பேர் மரணத்துக்குள்ள போகும்பொழுது நிறைய பேர் அவங்க பக்கத்துல இருப்பாங்க. என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல போறாங்க, யாருக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்போட உட்கார்ந்து இருப்பாங்க. அது போலதான் அவரை சுற்றிலும் அநேக ஜனங்கள் இருந்தாங்க. இப்போ மறைக்கும் போது என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்ட்டு பாக்கலான்ட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதுல ஒரு வார்த்தையால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறாரு, முடிந்தது. அல்லேலூயா. முடிந்தது என்ற வார்த்தையை பேசுறார். முடிந்தது, முடிந்ததுக்கு இன்னொரு அர்த்தமா கூட ஒரு ஆர்ப்பரிப்போட என்ன சொல்றாரு ஆண்டவர், ஒரு வெற்றியோட முழக்கமா ஆண்டவர் அந்த இடத்துல எல்லாமே முடிந்தது என்று சொல்லிட்டு அவர் ஒரு எல்லாமே ஒரு வேதனையா சொல்லல, ஒரு வெற்றி ஒருத்தனை ஜெயிச்சுட்டாங்கன்னா, ஒரு ஓட்டத்தை ஓடி தன் முதல் பரிசு எடுத்துட்டாங்கன்னா எப்படி ஒரு வெற்றியை வந்து கொண்டாடத்தக்கதாய் அது ஒரு முடிவு ஒரு அழுகையோடு ஒரு வேதனையோடு வந்து அவங்க ஜெயிச்சதை அதை வந்து வெளிப்படுத்துறாங்களோ அந்த ஒரு விதமா தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பரிப்போட எல்லாமே முடிந்தது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதாவது வேத வசனத்துல பாத்தீங்கன்னா யோவான் எழுதின விசேஷத்துல 19:30 வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாமே முடிந்தது என்று சொல்லி அவருடைய ஆவி என்ன பண்றாரு, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை வந்து என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. என்ன காரியம் எல்லாம் ஒரு முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். மற்ற சுவிசேஷ புத்தகம் முடிந்தது என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா, அதாவது புதிய ஏற்பாட்டின் மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில 10 எழுத்து வார்த்தையான டெட்டலிஸ்டா அப்படின்ட்டு அந்த வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. இந்த டெட்டலிஸ்டா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அந்த வார்த்தை எந்த இடத்துல கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க கடன் வாங்கியிருந்தாலும் கடன் பட்டு இருந்தாலோ அதை நான் முழுமையா உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லத்தக்கதாக அதனுடைய காரியத்தை டெட்டலிஸ்டான்ற ஒரு, இப்ப நீங்க கடன் பத்திரம் வாங்குறீங்க, நான் முடிச்சுட்டப்ப நீ கையெழுத்து போட்டு கொடு, நான் எல்லா கடனையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்ததுக்கான ஒரு பத்திரமா எழுதி வாங்குவீங்களா, அது போலதான் டெட்டலிஸ்டான்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு, உனக்கு எல்லாமே நான் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அந்த இடத்துல கிரேக்க மொழியாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முழுமையாக செயலாற்றி நிறைவு செய்தல் என்று அர்த்தமா சொல்லப்படுகிறது. எபிரேய வார்த்தையில பாத்தீங்கன்னா நிஷ்லாம்னு சொல்லுவாங்க. சில பிரதிகளை பாத்தீங்கன்னா குல்லான்னு சொல்லுவாங்க. முடிதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இயேசு எதையெல்லாம் முடித்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். மனுஷங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா செய்ய முடியாத காரியங்களை இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சிலுவையிலே தன் மரணத்தின் மூலமா தன் மாம்சத்தில் இருந்து வெளிப்பட்ட ரத்தத்தின் காயங்கள் மூலமாவும் நமக்கு என்ன பண்றாரு, அநேக காரியங்களை வெளிப்படுத்துறாரு. மனுஷன் செய்ய முடியாதுன்ற காரியம் ஒண்ணுமே இல்லை. உன்னாலையும் முடியும், என்னாலையும் முடியும், எல்லாமே முடியும். மனுஷன் இன்னைக்கு சொல்லுவாங்க, ஆமா அவர் செய்து முடிச்சிட்டாரு, அவர் தேவ மனுஷன் இல்ல. மனுஷனாகதான் முழுமையான ஒரு மனுஷனா பிறந்து நம்ம எப்படி மாம்சத்துல வந்தோமோ அது போல அவரும் ஒரு மாம்சமா பிள்ளையா பிறந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் அவரும் செஞ்சாரு. நம்ம என்ன நல்லா செய்யறோமோ அவருடைய சரீரத்துல ரத்தம் இருந்துச்சு, அவருடைய சரீரத்துல சதியம் இருந்துச்சு. அது போல இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு. ஆனா மனுஷனை செய்ய முடியாத எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் செய்தாரு, முன்மாதிரியாக வைத்து போனாரு. இன்னைக்கு நம்மளும் அவர் செஞ்ச இதை நம்மளும் செய்யணும். என்ன நல்லா ஒரு அனுபவிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, பாடுகள் பற்றிய வசனங்கள் நிறைவேறின. கர்த்தர் மனுஷனா இருந்து எல்லா வசனங்களையும் தீர்க்க தரிசனங்கள், என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய், பாடுகளை பற்றிய வசனங்கள் நிறைவேறும்படியாய் கர்த்தர் இதை செய்து முடித்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 53ஆவது அதிகாரத்துல என்ன பாடுபட்டார் நாம் பார்க்கலாம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எவ்வளவு ஒரு அகோரமான ஒரு காட்சியா இருந்திருக்கும். கர்த்தர் எவ்வளவு ஒரு பாடுபட்டிருப்பார். நமக்கு சின்ன ஒரு கீரல் பட்டாலோ சின்னதா ஒரு இது பட்டாலோ நம்ம ஐயோ அம்மான்னு கத்தி அதுக்காக ரொம்ப வேதனை பண்றோம். ஆனா அவர் எவ்வளவு தன்னுடைய
வைத்திருப்பார். வேத வாக்கியத்தில் நிறைவேறத்தக்க எல்லாம் அந்த ஐயா சொன்னது போல அந்த கொக்கி போல அந்த சதையை கிழிக்கத்தக்கதாய் தன் சரீரத்தில் இருக்கிற ரத்தங்கள் போக சதைகள் போக எல்லாவற்றையும் இழந்தத்தக்கதாய் கர்த்தர் வந்து அந்த இடத்துல பாடுகளை அனுபவித்தார். நிறைய இடங்கள்ல பாடுகளை அனுபவிக்கிறார். பசி, தூக்கம் எல்லாத்தையுமே இழந்து போறார். எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை. நம்ம அதுல ஒரு துளி கூட நம்ம பட மாட்டோம். கர்த்தர் சொல்றாரு, ஒரு திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட உன்னை விட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம இதுக்கே சோர்ந்து தோய்ந்து ஊந்துடுறோம். ஆண்டவரே இவ்வளவுதானா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறோம், நம்ம போயிடும். நம்ம சின்னதா தான் சோதிக்கிறாரு, அதுக்கே நம்ம விழுந்து போயிடும். ஆனா கர்த்தர் அதுக்கு அளவுக்கு அதிகமாவே அந்த இடத்துல என்ன பண்றாரு, சாத்தானாலையும் மனுஷர்களாலையும் சத்துருக்களினாலையும் என்ன பண்றாரு, சோதிக்கப்படுறாரு. சாத்தான் பாடுகளின் வசனங்கள் நிறைவேறத்தக்கதாய் சங்கீதம் 22வது வசனத்துல, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல, லூக்கா 24ஆம் அதிகாரத்துல, யோவான் 19வது அதிகாரத்துல எல்லா வசனங்களையும் அவர் பாடுகளை குறிச்சிருக்கு. அவர் எப்படி எல்லாம் பாடுகளை பண்ணார், அவர் எப்படி எல்லாம் வேதனைகளை சகித்து கொண்டார் அப்படின்னு சொன்ன காரியங்கள் அதுல அடங்கி இருக்கு. சாத்தான் வந்து 2வது அதுல தோல்வி அடைகிறான். கர்த்தர் அந்த சிலுவையில வெற்றி சிறக்கும் பொழுது சாத்தான் வந்து தோல்வி அடைகிறான். யோவான் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா, வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரத்துல 31, 32. இப்பொழுது நியாய தீர்ப்பு உண்டாகிறதுக்கு இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான். எப்பொழுது தள்ளப்படுவான்? சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் சிலுவையிலே வெற்றி சிறக்கும்படியா அந்த நாளிலே பிசாசானவன் தள்ளப்படுவான் என்று இந்த தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் அந்த இடத்துல சாத்தான் தோல்வி அடைந்தான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது காரியம் பாத்தீங்கன்னா, யூத புறவினத்தில் திரை கிழிந்தது. எப்ப கிழிந்தது? அதுக்கு முன்னே ஆண்டவர் மறிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் யாரால மட்டும்தான் அந்த சபைக்குள்ள நுழைய முடியும், ஆசாரியர்கள் மட்டும் தான் போக முடியும். ஆனா இன்னைக்கு நாளையில கர்த்தர் வெற்றி சிலுவையில வெற்றி சேர்ந்ததுனால இன்னைக்கு நீயும் நானும் சபைக்குள்ள திரைகள் கிழிக்கப்பட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம எங்க இருந்திருப்போம், அந்த திரை கிழிக்கப்படலைன்னா இன்னைக்கு ஒரு முடியல வெளியில வாசல் அதை நிற்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த திரை கிழிக்கப்பட்டதுனாலதான் எபேசியர் 2:14 வசனத்திலையும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல அந்த இரு திரைதான் இருக்கும். அதாவது 2 பேருக்குமே, ஆசாரியர்களுக்கும் யூத ஜனங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு குறைநத்தாருக்கு எல்லாருக்குமே அந்த நடுவுல இருக்கிற திரை கிழிக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். பிதாவினிடம் நேரடியாக செல்லும் பாக்கியமும் என்ன பண்ணிருக்காரு கர்த்தர். நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால என்று யாரும் என்ன பண்ண முடியாது, பிதாவினிடத்துல போகவே முடியாது. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு வெற்றி சேர்ந்ததுனால நம்ம பிதாவினிடத்துல டைரக்டா போகிற வழியா கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு அமைச்சிருக்கிறாரு. மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. என்ன மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது? கர்த்தருடைய மரண ஆட்சியா? இல்லங்க, நம்மளுடைய பாவத்தின் மரண ஆட்சி முடிவுக்கு வந்தது. வசனத்துல பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவரின் பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கின்றேன். என்ன பிரமாணம்? பாவ பிரமாணம். பாவம் என்கிற மரணத்தில இருந்து கர்த்தர் நம்மளை இன்னைக்கு விடுதலை ஆக்கி, நம்ம பாவத்தோடு மறிச்சா எங்க போவோம்? பாதாளத்துக்கு தான் தள்ளப்படுவோம். ஆனா இன்னைக்கு அந்த பாவ மரணத்துல இருந்து கர்த்தர் இன்னைக்கு நம்மள என்ன பண்ணிருக்காரு, ஒரு விடுதலை ஆக்கி நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். அதே போல பாவத்தின் வல்லமைகளும் அகற்றப்பட்டது. அதே வசனம் தான், பாவத்தின் வல்லமைகளும் நம்மிடத்திலிருந்து கர்த்தர் சிலுவையில வெற்றி சேர்ந்ததுனால அகற்றப்பட்டது. மரண பரியந்தமும் 7வது காரியமாக மரண பரியந்தமும் கீழ்ப்படுதல் செயல்படுத்தப்பட்டது. பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்ததுனால்தான் இன்னைக்கு மரணத்தின் கீழ்ப்படிதல். ஒரு மரணிக்கணும்னு ஒரு பிதாவுடைய சித்தமா இருக்கிறது அல்லவா? அவர் வந்து மறிக்கணும், அவருடைய ரத்தத்தை சிந்தணும், மாம்சங்கள் கிழிக்கப்படணும், வேதனைப்படணும், பாடுகள் படணும், எல்லாமே படணும்ன்ற ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது. கர்த்தர் பிதாவானவர் இயேசுவுக்கு வைத்திருக்கிறார். அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தமாய் மரணத்தின் மூலமாய் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும் என்று நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாமுக்கு கீழ்ப்படிதல் இல்ல.
ஆதாமுக்கு ஏவாளுக்கு கீழ்ப்படுதல் இருந்திருந்தா கர்த்தர் சொன்ன அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும்தான் அவங்க புசிச்சிருப்பாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவங்க தொட்டு இருக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு கீழ்ப்படியாம அந்த செயல் போனதுனால கர்த்தர் வந்து கீழ்ப்படுதல் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு தன் பிதாவின் சித்தத்தின் கீழ்ப்படுதலுக்கு இணங்கி கர்த்தர் அந்த மரணத்தை அங்க ஜெயிக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாருக்கும் பாவத்தின் கிரயமா என்ன பண்றாரு? ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை வந்து கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பலியிட்டாதான் ஒருத்தருடைய பாவம் வந்து நிவர்த்தி பண்ணப்படும். அந்த காலத்துல எல்லாம் ஆடுகளையும் மாடுகளையும் காளைகளையும் பலியிட்ட பிறகுதான் ஒருத்தருடைய பாவமே நிவர்த்தி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணுவாங்க, தெரியுமாங்க. அது போல இன்னைக்கு ரத்தம் இல்லாம ஒரு பாவ நிவாரணம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவாகிய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? நம்மளுக்கு பலியாக, பாவ நிவாரண பலியாக ஒரு கிரயமா நான் பதிலுக்கு பதில் இது கொடுத்தா அது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கர்த்தர் அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம பாவத்துல என்ன பண்ணிட்டாரு? சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்து விட்டார். எல்லா பாவங்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. அந்த சிலுவையில இன்னைக்கு நீங்களும் நாம ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா அவருடைய ரத்தம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. முடிந்தது என்ற வார்த்தையில 5 ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கு. அது என்னென்ன ரகசியங்கள் பாத்தீங்கன்னா, மீட்பின் திட்டம் முடிந்தது. மீட்பின் திட்டம் முடிந்ததுன்னா கர்த்தர் நம்மள என்ன பண்ணிருக்காரு? அவர் ரத்தத்தை கொடுத்து மீட் எடுத்திருக்காரு. என்ன மீட் எடுத்திருக்காரு? சகரியா 13ஆம் அதிகாரம் 1 மீட்பின் திட்டத்துல ஆதி ஆகமத்துல கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தை வந்து நிறைவேறி இருக்கு. 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன பண்ணுவேன்? பகை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதை கர்த்தர் இந்த இடத்துல வெற்றி சிறந்து ஒரு அதுல நம்மள என்ன பண்ணிருக்காரு? மீட் எடுத்திருக்காரு. கர்த்தர் இயேசுவின் ஊழியம் முடிந்தது. 2வது ஃபர்ஸ்ட் மீட்பின் திட்டம் நம்மளை மீட் எடுத்திருக்காரு. 2வது இயேசுவின் ஊழியம் முடிந்தது. அவர் என்ன ஊழியெல்லாம் செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா 21 விதமான ஊழியங்கள் இந்த உலகத்துல வந்து செஞ்சாரு. பாவிகளை ரட்சிக்க வந்தார். நான் வந்து வசனம் எழுதி வச்சிருக்கேன், அதனால சொல்ல முடியும், சுருக்கமா சொல்றதுனால. பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வந்தார். இழந்து போனதை தேட இந்த உலகத்துக்கு வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க இயேசு வந்தார். ஊழியம் செய்யறதுக்காக இயேசு வந்தார். தமது ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். பூமியிலே அக்கினி போடவும் வந்தார். யூதருக்கு ராஜாவாக இயேசு வந்தார். நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்கு இயேசு வந்தார். பாவிகளை மனத்திருப்பதற்கு அழைக்க வந்தார். பிரிவினை உண்டாக்க இயேசு வந்தார். இளைப்பாறுதல் இயேசு வந்தார். அழிவிலிருந்து தப்பிக்க இயேசு வந்தார். மனிதனை ரட்சிக்க பாடுகளை சகிக்கவும் வந்தார். பிரசங்கிக்கவும் உணவாக்கவும் வந்தார். பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்தார். நியாய தீர்ப்பை கொடுக்க வந்தார். உலகத்தின் ஒளியாக வந்தார். பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வந்தார். யாவருக்கும் முன்மாதிரியாக கடைசியா இருக்கும்படியாகவோ இயேசு என்ன பண்ணிருக்காரு? நம்மளுக்காக இந்த உலகத்துல வந்திருக்காரு. 3வது முழு கிரயம் செலுத்தப்பட்டு முடிந்தது. அதுதான். 4வது நியாய பிரமாண காலம் முடிந்தது. ஏன்னா 10 கட்டளைகள்ல யாருமே பின்பற்ற முடியாதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? அவர் மரிச்ச பிறகு நியாய பிரமாண காலத்தை முடிச்சுட்டு இப்ப நம்ம எல்லாருக்கும் கிருபையின் காலத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. 5வது பாத்தீங்கன்னா சாத்தானின் கிரியைகள் அழிந்து முடிந்தது. சிலுவையில வெற்றி சிறந்ததுனால கொரிந்தியர் 2:15வது வசனத்துல சொல்லப்பட்டது போல கர்த்தர் சாத்தானின் கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து முடித்து இன்னைக்கு நம்மளுக்கு வெற்றியோட கொடுத்திருக்கிறார். அதே போல 2 தீமோத்தேயுல சொல்லப்பட்டது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்மளும் என்ன பண்ணணும்? நல்ல போராட்டத்தை முடிக்கிறவர்களா நாம் இருக்கணும். கர்த்தர் முடித்தால் நம்மளும் முடிக்கணும். அல்லேலூயா. ஆமென். பயங்கரமான பிரசங்கியா இருந்தார். பத்மா முதலியார போல சகோதரி பத்மா முதலியார் அந்த அம்மா பயங்கரமா ஸ்பீட் பிரசங்கம். அந்த மாதிரி ஸ்பீடா பிரசங்கிக்கிறாங்க. நிறைய கொட்டேஷன் இருக்கணும்னு இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் முடிந்தது என்ற கிரேக்க வார்த்தையிலையும் அரபிக் வார்த்தையிலும் அரபிக்கா எபிரேய மொழியிலையும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரு வேலை ஒருத்தர் இடத்துல
நம்பிக்கையான என் பையன்கிட்ட இந்த வேலையை கொடுக்குறேன், இது போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு முடிச்சுட்டு அங்க வந்து கால் பண்ணணும்னு சொல்றேன். ஒரு முக்கியமான வேலை, ரொம்ப ரிஸ்கான வேலை. அந்த வேலையை அவன் அங்க போய் செஞ்சுட்டு போன் பண்ணி, டாடி முடிஞ்சிச்சு, செஞ்சு முடிச்சுட்டுன்னு சொல்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தான் பிதா அனுப்பின வேலைய சிலுவையிலிருந்து இயேசு பிதாவுக்கு சொல்ற மெசேஜ் தான் முடிந்தது. அந்த கொட்டேஷனை தான் அழகா கொடுத்தாங்க. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, பிரசங்கியா. அல்லேலூயா. உண்மையாகவே என்னுடைய சபையிலே பார்க்கும்போது சுசீலா இங்க பயங்கரமா பிரசங்கம் பண்ணி நிக்குது. அவங்க பையன் பவானி அம்மாவை சீண்டி காட்டுறாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேசுறாங்க. அதுவும் யாருக்கிட்ட போய் சொல்றாங்க கேட்டாலே அவங்களை கிண்டல் பண்ற போல இருக்குதுல்ல. ஃபர்ஸ்ட் வார்த்தை பேசுறவங்க கிட்ட போய் எங்க அம்மாவை பாருங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்காட்டி பேசுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே அற்புதமான, எங்கேயாவது சபைகளுக்கு பிரசங்கத்தை கூப்பிட்டா கூட அனுப்பி விடுறோம். நாங்க போயிட்டு வாங்க, சூப்பரா சகோதரி கீதா நல்லா பேசுறாங்க, ஷீலா நல்லா பேசுறாங்க, கண்மணி நல்லா பேசுறாங்க, சுசீலா நல்லா பேசுறாங்க, சந்தியா நல்லா பேசுறாங்க. ஆதாரபூர்வமான செய்திகளை கொடுக்கிறாங்க. சும்மா வாய் வார்த்தையில குழம் போட்டு போறது அல்ல. ஆதாரபூர்வமான வார்த்தைகள், நன்றாய் பேசுகிறார்கள். நன்றாய் பேசக்கூடியவர்கள் சகோதரி மரியாவும் பவானி அவர்களும். ஏனோ அவர்கள் அந்த முதல் நபர் என்பதனால டக்குனு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒப்புவிக்க வருகிறார் சகோதரர் திவாகர். ஒப்புவிக்க வருகிறார். நான் முடிஞ்சது எடுத்துக்கலாமே, அப்படின்னா ஒப்புவிக்கிறது வேற. அவர் என்ன தியானிச்சிருக்கிறார் என்பதை நாம் கேட்போம். சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன ஜபத்தை செய்து நம்ம சின்ன பாடலை பாடி வார்த்தை பாடலாம் படிச்சு. மகா இருக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்கான நாங்கள் செலுத்திருக்கிறதாவே இந்த 6 வார்த்தை மூலமா என்னோட நீ பேசி இந்த 7வது வார்த்தையை ஒப்புவித்து தாழ்த்தி ஒப்புப்படுத்தும். என்னோட நீ இடைப்படுவீங்க, என்னோட நீ பேசுவீர்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த போதவருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் பாடல். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாதது என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாதது என்றும் குறையாதது. இயேசு உங்களுடைய கையில நாவே நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிதாவிடத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றம் எல்லாமே ஏற்றுக்கொண்டு பிதாவிடத்துல சொல்லியிருக்கிறார். அதாவது இயேசப்பா தான் பிதாவிடத்துல அவரோட ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரு. பிதா அவருடைய ஆவியை எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஆகவேதான் நம்மளுடைய அக்கிரமக்காக, நம்ம மீட்பதற்காக, நம்மளுடைய பாவத்துக்காக தான் அவர் தனியாக ஜீவ பலியாக அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது யோவான் 10:17 வசனம் 12 வசனம் வாசி பார்ப்போம். வசனத்தை நம்ம பார்க்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஜீவனை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே தான் ஜீவனை யாராலும் அந்த அதிகாரம் இயேசுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. தனது ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, வேதத்தில்
பார்க்கும்போது இயேசு பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அதான் நம்ம ஏற்றுக்கொண்ட நம்ம பிள்ளைகள் வந்துட்டு பரலோகத்திலே எடுத்துக்கொண்ட பிள்ளைகளா நம்ம மாற வேண்டும் என்று இயேசு வந்து விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38-40 வசனம் என்ன சொல்லுகிறதுனா வாசிக்க கேட்போம். மத்தேயு 18 10ஆம் அதிகாரம் 38-39. சிலுவை நிமித்தம் என்றால் என்ன? பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றிலும் அவருக்காக சகிக்கிற பிள்ளைகளா நம்ம வாழ வேண்டும். அப்படி நம்ம வாழ்ந்தா இயேசுவானவர் பிதா ஒருவரை தவிர அதிக நேரம் அவரோட இருந்தா, அதே போல இயேசு கூட அதிக நேரங்கள் நம்ம காத்திருக்கும் போது பிதாவானவர் நம்ம கூட உருவாட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் அருமையான தேவஜனமே, சிலுவையில அவர் எப்படிப்பட்ட பாடுகள் அனுப்பித்தாரோ அதே போல நம்மளும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அழிகிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக அவருக்காக நம்ம மன்றாடுகிறார். அதே போல நம்மளும் மன்றாடி அவருக்காக நம்ம பிள்ளைகளால் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா வாசிக்கிறோம். எபேசியர் 4:17. நடந்தாரு. ஆகவே நம்மளும் இயேசுவின் வழியில நடக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதே போல நம்மளும் நடந்து அநேக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துற பிள்ளையா நம்ம மாற வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. யோவான் 10:30. நானும் என் பிதா ஒன்றா இருக்கிறபடினால் அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் ஒன்றாயிருக்கிறார். அல்லேலூயா. அதாவது நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், அதாவது உள்ளம், உணர்வு, உறுப்பு, இது மூன்றும் அவர் கரத்துல ஒப்புப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்குள்ள அவர் வாழ அவர் திரும்புகிறார். அல்லேலூயா. இத்துடன் ஒப்படைப்ப நம்ம முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த முடிந்ததுக்கு பிறகு என்னது ஒப்புவிப்பு? இந்த வார்த்தையும் முடிந்ததும் ஒண்ணு போலதான் இருக்கும். ஒன்றாகவே பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஃபைனல் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு திருமணம் ஆகட்டும் அல்லது ஒரு துக்க வீடாகட்டும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள், ஏன் இந்த சபையில கூட முடிப்பு அப்படின்னு சொன்னா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்ச பிறகு ஆசீர்வாதத்தை கூறி கடைசியா முடிச்ச பிறகு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. கடைசியா இருந்து எல்லா சேர்ஸையும் எடுத்து வச்சு பாயெல்லாம் சுட்டி கடைசியா ஜன்னலெல்லாம் போட்டு இருக்கா, லைட் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிருக்கா, கதவெல்லாம் சாத்தியாச்சான்னு சொல்லி இருந்து பொறுப்பா செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. பத்தியா, அதுக்கு பேர் தான் ஒப்படைப்பு.